வெல்கம் வியூவர்ஸ். அது அக்டோபர் 9, 2012 உஜிரி, கர்நாடகா மாநிலத்துடைய தக்ஷிணா கர்நாடகா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன டவுன் தான் உஜிரி. அந்த சின்ன டவுன்ல தான் கணவன், மனைவி மற்றும் 2 பொண்ணு, ஒரு பையன் அப்படின்னு மொத்தம் 5 பேர் கொண்ட ஒரு குடும்பமா ரொம்பவே சந்தோஷமா அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுடைய பெரிய பொண்ணுடைய பெயர் தான் சௌஜன்யா கவுடா. 17 வயதான அந்த பொண்ணு ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுட்டு வந்திருக்கா. ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ் அப்படின்னா 11th மற்றும் 12th படிக்கிறத தான் கர்நாடகால ப்ரீ யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எப்பவும் போல அக்டோபர் 9, 2012 அன்னைக்கு காலையிலயும் சௌஜன்யா அன்னைக்கு காலேஜுக்கு கிளம்பி போயிருக்கா. அப்படி போற சௌஜன்யா எப்பவுமே சாயந்தரம் ஒரு 5 மணிக்குள்ள காலேஜ்ல இருந்து திரும்பவுமே வீட்டுக்கு வந்துருவா. ஆனா அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மேல ஆகுது. அவளுடைய தம்பி, தங்கச்சி கூட ஸ்கூல்ல இருந்து திரும்ப வந்துடுறாங்க. ஆனா இன்னுமே சௌஜன்யாவை காணமே அப்படின்னு சௌஜன்யாவுடைய அம்மா இப்ப அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ, நாங்க பஸ்ல 4 மணிக்கெல்லாம் காலேஜை முடிச்சுட்டு ஒன்னாதான் வந்தோம், அவ பஸ் ஸ்டாப்ல இறங்குனத நாங்க பார்த்தோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி சௌஜன்யாவுடைய வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் நடந்துதான் போகணும் அப்படிங்கறதாலையும், கரெக்டா அதே நேரத்துல வெளியில ரொம்பவே பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்ததாலையும், ஒருவேளை பொண்ணு மழைக்கு எங்கேயாவது ஒதுங்கி நின்னுட்டு இருக்கலாம், கண்டிப்பா மழை நின்னதுக்கு அப்புறமா அவ வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு அவங்களுடைய மனசை அவங்களே ஆறுதல் படுத்திக்கிறாங்க. டைம் இப்ப 6 மணிக்கு மேல ஆகுது. ஆனா இன்னுமே சௌஜன்யா வீட்டுக்கு வரவே இல்ல. இப்ப அவளுடைய அம்மா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட விசாரிச்சு பாக்குறாங்க. அப்போ சௌஜன்யா பஸ் ஸ்டாப்ல இறங்கி வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல கார்ல வந்த சௌஜன்யாவுடைய மாமா அவ வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறத பாத்துருக்காரு. அப்படி அவர் பார்க்கும் பொழுது சௌஜன்யாவும் அவரை பார்த்து பாய் சொல்லிட்டு தான் போனா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இத கேட்ட சௌஜன்யாவுடைய அம்மா இப்ப கொஞ்சம் பதட்டமாகறாங்க. உடனடியா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் அப்படின்னு பொண்ணு வழக்கமா காலேஜ் விட்டு வர்ற அந்த வழி முழுவதுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும் பொழுது அந்த வழியில வர்ற எல்லாத்துக்கிட்டையுமே தன்னுடைய பொண்ணை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டே போயிருக்காங்க. ஆனா எல்லாருமே இல்ல, நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சௌஜன்யாவை கடைசியா பார்த்து அந்த பஸ் ஸ்டாப் வரைக்குமே தேடி போயிருக்காங்க. ஆனா எங்க தேடியுமே அந்த பொண்ணு கிடைக்கல. இப்போ அந்த பொண்ணுடைய அம்மாவுடைய பதட்டம் பயமா மாற ஆரம்பிக்குது. உடனே வேலைக்கு போயிருந்த சௌஜன்யாவுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி பொண்ணு காணோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. பொண்ணு காணோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே அவருமே ரொம்பவே பதறி போறாரு. உடனடியா அவர் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வராரு. இப்ப சௌஜன்யாவுடைய பேரண்ட்ஸ் 2 பேருமே கிளம்பி பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அங்கிருந்த சப் இன்ஸ்பெக்டர் யோகேஷ் குமார் இவங்களை கண்டுக்க கூட இல்ல அப்படின்னு இந்த பேரண்ட்ஸ் பின்னாட்கள்ல சொல்லி இருக்காங்க. அவங்கள அப்படி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு அப்புறமா கடைசியில போனா போகுது அப்படிங்கிற மாதிரி இரவு 10:30 மணிக்கு கம்ப்ளைண்ட்டை வாங்கியிருக்காங்க. பொதுவா எல்லா கேஸ்லயுமே கிரிமினல்ஸை கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு தலைவலியா இருக்கும். ஆனா இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்க போறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே இருக்கிற சில அதிகாரிகள் தான் அப்படிங்கிறது அப்போ அந்த பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப இரவு முழுவதுமே தன்னுடைய பொண்ணு இப்ப வந்துருவாளோ அப்ப வந்துருவாளோ அப்படின்னு வீட்டுடைய வாசல் கதவையே பார்த்துட்டு இரவு முழுவதுமே தூக்கம் இல்லாம காத்துட்டு இருந்த சௌஜன்யாவுடைய பெற்றோருக்கு அடுத்த நாள் காலையில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் காத்துட்டு இருந்துச்சு. சௌஜன்யாவுடைய வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெரிய ஆறு ஒண்ணு இருக்கு. அதை ஒட்டி ஒரு புதர் மாதிரியான ஒரு இடத்துல அந்த மொத்த ஊரும் கூட்டமா அந்த புதரை சுத்தி ஏதோ ஒண்ணு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த காட்சி அவங்கள மட்டும் இல்ல, அடுத்த 10 வருடங்களுக்கு ஒட்டுமொத்த கர்நாடகா மக்களுடைய மனசில் இருந்தே மறையாத அளவுக்கு இருந்துச்சு. எஸ், இந்த சம்பவம் நடந்து இப்போ 10 வருடங்கள் ஆயிருச்சு. ஆனா இப்ப வரைக்குமே கர்நாடகா மக்கள் யாருமே இத மறக்கவே இல்ல. காரணம் அந்த அளவுக்கு இந்த சம்பவம் அவங்களுடைய மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இன்வெஸ்டிகேஷனுக்கு பேக் போனா இருக்க வேண்டிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இன்வெஸ்டிகேஷனே இதுல நடந்துடக்கூடாது அப்படின்னு கேஸ திசை திருப்ப முயற்சி பண்ணாங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. எதனால இந்த கேஸ்ல போலீஸ் அப்படி செஞ்சாங்க? ஆனா ஒரு வழியா கடைசியில கிரிமினலை கண்டுபிடிச்சு அவனை ஜெயிலுக்கும் அனுப்புறாங்க. ஆனா 10 வருஷம் கழிச்சு 2023ல இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. அது என்ன? காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு திரும்பி நடந்து வந்துட்டு இருந்த சௌஜன்யாக்கு மேகங்கள் மழைய கொட்டி தீர்த்துட்டு இருந்த அதே நேரத்துல அன்னைக்கு சாயந்தரம் அப்படி என்னதான் ஆச்சு? இது எல்லாத்தையுமே பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். இந்த கேஸை போடும்படி நம்மளுடைய SDI மெம்பர்ஸ் நிறைய பேர் ரீசெண்டா நம்மளுடைய சேனல்ல கமெண்ட் பண்ணிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த டீடைல்டு வீடியோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
சௌஜன்யா இறங்கின பஸ் ஸ்டாப்புக்கும் அவருடைய வீட்டுக்கும் நடந்து போற அந்த இடைப்பட்ட தூரத்துல தான் ஒரு பெரிய ஆறு ஒண்ணு இருக்கு. அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு புதரை சுற்றி தான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி அந்த புதருக்குள்ள இருந்தது ஒரு பெண்ணுடைய இறந்த உடல். அந்த மக்கள் எல்லாருமே அந்த இறந்த உடலை தான் சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சௌஜன்யாவுடைய மொத்த குடும்பமும் உடனடியா அந்த இடத்துக்கு போய் பார்த்திருக்காங்க. அப்படி அதை பார்த்த அடுத்த நொடி கத்தி கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ், அது சௌஜன்யாவுடைய இறந்த உடல் தான். அந்த இறந்த உடல்ல துணி எல்லாமே அங்கங்க கிழித்து எடுக்கப்பட்டிருக்கு. மேலும் சௌஜன்யாவுடைய ஒரு கை மட்டும் அவ போட்டிருந்த யூனிஃபார்ம் துப்பட்டாவால அங்கிருந்த ஒரு மரத்தோட சேர்த்தி கட்டி வைக்கப்பட்டிருந்திருக்கு. மேலும் இடுப்புக்கு கீழே எந்த ஒரு துணியுமே இல்லாம இருந்திருக்கு. எஸ், கில்லர் ரேப் பண்ணி இருந்திருக்கான். அது மட்டும் இல்ல, இடுப்புக்கு கீழே முழுவதுமா சேரா இருந்திருக்கு. அதாவது கில்லர் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு எந்த எவிடன்ஸுமே கிடைக்க கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கீழே கிடந்த சேற்ற அள்ளி பிரைவேட் பார்ட் முழுவதுமே உள்ள துணிச்சு அடைச்சு கவர் பண்ணியிருக்கான். பொதுவா ஒரு கிரைம்ல ஒரு இறந்த உடல் கிடைச்சது அப்படின்னா போலீஸ் மற்றும் ஃபாரன்சிக் டீம் உடனடியா அந்த கிரைம் சீனுக்கு போய் அந்த இடத்துல கிடைக்கிற சின்ன சின்ன டீடைல்ஸை கூட தவற விடாம கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த கேஸ்ல போலீஸ் போறதுக்குள்ள கில்லருடைய ஃபிங்கர் பிரிண்ட், கால் தடம், இந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் பப்ளிக் அந்த இடத்துல நிறைய பேர் சுத்தி நின்னதால கலெக்ட் பண்ண முடியாம போயிருது. ஆனா போலீஸ் அங்க வந்ததுக்கு அப்புறமா கூட அந்த கிரைம் சீனை பாதுகாக்கல. அந்த கிரைம் சீன் முழுவதுமே கண்டாமினேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கிரைம் சீனை ஒரு வீடியோ ஈவன் ஒரு போட்டோ கூட எடுக்காம இருந்திருக்காங்க. இத்தனைக்கு மேல சௌஜன்யாவுடைய காலேஜ் பேக் அங்கதான் இருந்திருக்கு. போலீஸ் அப்படி அந்த பேக்கை எடுக்கும் பொழுது பேக்குள்ள இருந்த புக்ஸ் எல்லாமே கீழே விழுந்திருக்கு. ஆனா போலீஸோ ரொம்பவே அலட்சியமா அந்த புக்ஸை கூட எடுக்காம பேக்கை மட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க. கிரைம் சீன்ல கில்லருடைய தலைமுடி, இல்ல அப்படின்னா அவன் விட்டுட்டு போன பொருட்கள், சௌஜன்யா போட்டிருந்த ஸ்லிப்பர்ஸ் இல்ல வாட்ச் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் அப்படின்னு அந்த இடத்தை சுத்தி போலீஸ் இது எதுக்காகவுமே தேட கூட இல்ல அப்படின்னு பின்னாட்கள்ல சொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு கண்டிப்பா போலீஸ்க்கு கில்லர் யாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம். அதனாலதான் அவனை காப்பாத்துறதுக்காக தான் போலீஸ் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு அப்பவே அவங்களுக்கு டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா போலீஸ் அந்த இறந்த உடலை அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அட்டாப்சில சௌஜன்யா ரேப் பண்ணி தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சரி, போலீஸ் தான் இப்படி பண்றாங்க, அட்டாப்சி ரிப்போர்ட்லயாவது வேற ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த உடலை அட்டாப்சி பண்ண டாக்டர்ஸுமே சரியா அட்டாப்சி பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. டாக்டர்ஸ் சௌஜன்யாவுடைய இறந்த உடல்ல இருந்து அவளை யாரு இப்படி ரேப் பண்ணி கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிருக்காங்க. இப்படி கலெக்ட் பண்ணப்பட்ட இந்த கேஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த எவிடன்சஸ் எல்லாமே ரொம்பவே பாதுகாப்பா பிரிசர்வ் பண்ணி வைக்கணும், பாதுகாத்து வைக்கணும். ஆனா அவங்க அப்படி அதை பண்ணாம ரொம்பவே நார்மலா விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த சாம்பிள் எல்லாமே ஃபங்கஸ் உருவாகி அது எல்லாமே யூஸ் இல்லாம கெட்டு போயிருது. இதிலிருந்து ஒரு விஷயம் ரொம்பவே கிளியரா தெரிய வந்திருக்கு. கில்லர் ரொம்பவே பக்காவா பிளான் போட்டு கொலை பண்ணது மட்டும் இல்லாம அதற்கான ஆதாரத்தையுமே கலைச்சிருக்கான். அப்படி அவன் பண்றதுக்கு போலீஸ், டாக்டர்ஸ் அப்படின்னு எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இவங்க எல்லாத்தையுமே கில்லர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா அப்ப கில்லர் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானவனா இருப்பான் அப்படின்னு மக்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்த அந்த சமயத்துல சௌஜன்யா இறந்து 2 நாட்கள் கழிச்சு, அதாவது அக்டோபர் 11ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 3 பேர் சேர்ந்து சௌஜன்யாவை கொலை பண்ணவங்களை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரோட்ல ஒருத்தனுடைய சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்காங்க. இத பார்த்த மக்கள் உடனடியா என்ன ஏதுன்னு கூட கேட்காம எல்லாருமே ஒண்ணு கூடி அந்த நபரை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பிடிபட்டவனுடைய பெயர் 34 வயதான சந்தோஷ் ராவ். அதுக்கப்புறமா அவனை போலீஸ்ல கூட்டிட்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிஜமாவே அவன் தான் கில்லரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மக்கள் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன் கேஸ் அவன் தான் கில்லர் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அவனை இன்னுமே அடிக்கிறதுக்காக கொலை வெறியில காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாருமே போலீஸ் இந்த கேஸ்ல அவ்வளவா ஆர்வம் காட்டல அப்படிங்கறதையும் கவனிக்கிறாங்க. சோ மேபி கில்லரான சந்தோஷ்க்கு போலீஸ் சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பா அப்படி மட்டும் நடக்க விட்டுறவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருந்த மக்களுடைய மன நிலைமை இருந்துச்சு. ஆனா அங்க நடந்ததே வேற.
இப்ப அதே போலீஸ் ஸ்டேஷன்ல கில்லர் அப்படின்னு சொல்லப்படுற சந்தோஷ் ராவை ஒரு 3 நபர்கள் பிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, மாலிக் ஜெயின், தீரஜ் ஜெயின், உதயா ஜெயின். இந்த 3 நபர்களும் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களும் அங்க நின்னுட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த அங்கிருந்த மக்கள் நிறைய பேரு சஸ்பெக்ட அவங்க பிடிச்சு கொடுத்ததுக்காக அவங்கள பாராட்டிட்டு இருந்தாங்க. அப்பதான் அதே கூட்டத்தில் இருந்த சௌஜன்யாவுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் அங்க நின்னுட்டு இருந்த இந்த 3 பேரையுமே எதிர்ச்சியா பாக்குறாரு. அப்படி பார்த்ததுமே ஷாக் ஆனவரு தனக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு நபர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த விஷயம் அப்படியே கூட்டத்துல ஒவ்வொருத்தருக்கா தெரிய ஆரம்பிக்குது. இத கேட்டு அங்க நின்னுட்டு இருந்த எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சியானாங்க. அப்படி அந்த ரிலேட்டிவ் எல்லாத்துக்கிட்டையுமே சொன்ன விஷயம் இதுதான். சௌஜன்யா காணாம போன அன்னைக்கு எல்லாருமே அவளை தேடிட்டு இருந்த அதே சமயத்துல இந்த 3 பேருமே ஒரு இடத்துல கூடி நின்னு ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க நின்னு பேசிட்டு இருந்த விதமே பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்திருக்கு. அப்ப அந்த 3 பேர்ல ஒருத்தன் மழை பெஞ்சதால காரியமே கெட்டு போயிருச்சு அப்படின்னு ரொம்பவே டென்ஷனா சொல்லியிருக்கான். இது அந்த வழியா சௌஜன்யாவை தேட போன ஒரு ரிலேட்டிவ் உடைய காதுல விழுந்திருக்கு. இப்ப இந்த விஷயத்தை தான் அந்த ரிலேட்டிவ் அங்கிருந்த ஒருத்தர்கிட்ட சொன்னாரு. அது எல்லாத்துக்குமே தெரிய வருது. இப்படி இந்த விஷயத்தை கேட்டு ஒரு பக்கம் எல்லாருமே குழம்பி போயிருந்த அதே சமயத்துல கில்லர் அப்படின்னு சொல்லப்படுற சந்தோஷ் ராவை விசாரிச்சுட்டு இருந்த போலீஸ் ஆபீசர் வெளியே வந்து சந்தோஷ் சௌஜன்யாவை கொலை பண்ணதா கன்ஃபஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டு அங்க நின்னுட்டு இருந்த எல்லாருமே அதிர்ச்சியில எதுவுமே புரியாம ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் அப்படியே இன்னொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சந்தோஷோடைய உடம்புல நிறைய இடங்கள்ல நகக்கீறல்கள் இருந்ததாகவும் அது சௌஜன்யா அவனை எதிர்த்து போராடும் பொழுது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டதுமே கோபமாகி பாதி பேர் சந்தோஷ அடிக்க ஓடி போறாங்க. ஆனா பாதி பேருக்கு இதை ஈஸியா நம்ப முடியாம போலீஸையே சந்தேகமா பார்த்துட்டு இருந்தாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த போலீஸ் ஆபீசரோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல அங்க இன்னொரு போலீஸ் ஆபீசர் வராரு. அப்படி வந்த அவரு அங்க இருந்தவங்க கிட்ட அவரு கையில் இருந்த ஒரு ட்ரெஸ்ஸ மேல தூக்கி காட்டி இது சந்தோஷ் ராவ் அவன் கொலை பண்ண அன்னைக்கு போட்டிருந்த அவனுடைய உடைகள். இத சௌஜன்யாவுடைய இறந்த உடல் கிடந்த அந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இப்பதான் நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த எஸ்ஐ அங்க இருந்த எல்லாத்தையுமே கிளம்பி போக சொல்லிடுறாரு. இப்போ அந்த மக்கள் எல்லாத்துக்குமே ஈவன் சௌஜன்யாவுடைய பேரண்ட்ஸுக்குமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்பவே கிளியரா புரிய ஆரம்பிக்குது. மேபி இப்ப பிடிபட்டிருக்கிற சந்தோஷ் கில்லரா இருக்கலாம், ஆனா அவன் மட்டுமே கில்லரா இருக்க முடியாது. இதுல இன்னுமே கண்டிப்பா வேற யாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்படி இருக்கும் பொழுதுதான் இதுக்கு அடுத்த நாள் போலீஸ் சௌஜன்யாவுடைய வீட்டுக்கு போய் அவளுடைய இன்னர் வியரை கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து போயிருக்காங்க. எதுக்காக இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ் கொலை நடந்த இடத்த சரியா சர்ச் பண்ணாததால அந்த கிரைம் சீன்ல இருந்த முக்கியமான எவிடன்ஸான அந்த இன்னர் வியரை அவங்களால கலெக்ட் பண்ண முடியாம போயிருக்கு. அதனால இப்போ இத வீட்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் அதை டைரக்டா சம்பவ இடத்துல கிடைச்ச எவிடன்ஸா காட்டுறதுக்காக தான் போலீஸ் இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது சௌஜன்யாவுடைய ஃபேமிலிக்கு இப்ப தெரிய வருது. இந்த விஷயத்துக்கு அப்புறமா சௌஜன்யாவுடைய ஃபேமிலியும் சரி பப்ளிக்கும் சரி கன்ஃபார்மா அந்த கில்லர் சந்தோஷா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு முடிவுக்கு வராங்க. இதுக்கப்புறமா இந்த கேஸ் சிஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனா சிஐடி டீமுக்கோ இந்த கேஸ்ல பெருசா எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே கில்லர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறத விட எப்படியாவது சந்தோஷ குற்றவாளி அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா கடைசி வரைக்குமே அதை அவங்களால ப்ரூவ் பண்ணவே முடியல. சோ மக்கள் எல்லாருமே கண்டிப்பா அந்த 3 பேர் மேல எங்களுக்கு டவுட்டா இருக்கு, அதாவது சந்தோஷ் தான் கில்லர் அப்படின்னு பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க மேலதான் எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸா மாற ஆரம்பிக்குது. சோ நவம்பர் 6ஆம் தேதி இந்த கேஸ் சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணப்படுது. இப்ப சிபிஐ அந்த 3 பேரையுமே கஸ்டடியில் எடுத்து தனித்தனியா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது. திடீர்னு இந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்க பக்கம் திரும்புறத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த 3 பேருமே பயத்துல நடுநடுங்கி போறாங்க. அப்படி சிபிஐ அவங்க கிட்ட கேட்ட முதல் கேள்வி, சந்தோஷ் ராவை நீங்க எந்த இடத்துல பாத்தீங்க, எப்படி அவன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படிங்கறது தான். அதுக்கு அவங்க சொன்ன பதில், அவங்க 3 பேருமே சௌஜன்யா வீட்டுக்கு போற வழியில் இருக்கிற தர்மஸ்தலாவுடைய ட்ரஸ்ட் அந்த அறக்கட்டளையில தான் இவங்க வேலை பாக்குறாங்க அப்படின்னும், மாலிக் ஜெயின் அந்த ட்ரஸ்ட்ல கணக்கு வழக்கு பாக்குற அக்கௌண்டன்டாகவும், உதயா ஜெயின் அந்த ட்ரஸ்ட்ல ஆட்டோ
ஆட்டோ ரிக்ஷா டிரைவராகவும் தீரஜ் ஜெயின் மேனேஜருடைய பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பவம் நடந்த அடுத்த நாள் சரியா இரவு 7 மணிக்கு அந்த ட்ரஸ்டுடைய கதவை லாக் பண்றதுக்காக உள்ள வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அப்படி செக் பண்ண போகும் பொழுது அப்பதான் சந்தோஷ் ராவ் அங்க இருக்கிற படிக்கட்டுக்கு ஓரமா உட்கார்ந்து இருந்ததாகவும், அப்ப அவனை பார்த்து யார் நீ அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சம்பந்தமே இல்லாம நான் எதுவுமே பண்ணல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஓட முயற்சி பண்ணதாகவும், அதனால ஒருவேளை இவன் தான் சௌஜன்யாவை கொலை பண்ணிருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்டு தான் நாங்க அவனை பிடிச்சோம் அப்படின்னு அந்த 3 பேருமே சிபிஐ கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேருமே சொல்றது உண்மைதானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க சந்தோஷ பார்த்ததா சொல்லப்படுற அந்த இடத்துல இருந்த 2 எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்னு அந்த ட்ரஸ்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்க சிசிடிவி, இன்னொன்னு அந்த ட்ரஸ்டுடைய செக்யூரிட்டி ரவி பூஜாரி. அது மட்டும் இல்ல, அதே செக்யூரிட்டி தான் சௌஜன்யாவை கடைசியா அவ வீட்டுக்கு போகும் பொழுது பார்த்த கடைசி நபர். சோ இந்த கேஸ்ல இப்ப ரொம்பவே முக்கியமான விட்னஸா இந்த ட்ரஸ்டுடைய செக்யூரிட்டி ரவி பூஜாரி தான் அப்படிங்கறதால உடனடியா அவரை கூப்பிட்டு இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவுல ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. சிபிஐ அந்த 3 பேர்கிட்ட கேட்ட கேள்வியை தான் ரவி பூஜாரி கிட்டையும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரு சந்தோஷ் அவங்க 3 பேருமே சொன்ன மாதிரி அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தது உண்மைதான், ஆனா அவங்க சொன்ன மாதிரி இவங்களை பார்த்த உடனே நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் ஓடியெல்லாம் போகல, அவன் ஒரு ஓரமா அங்க படிக்கட்டுல உட்கார்ந்துட்டு தான் இருந்தான் அப்படின்னு தயங்கி சொல்லியிருக்காரு. சோ இது அந்த 3 பேர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே முரணா இருந்ததால இவரை இன்னுமே விசாரிச்சா உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு ரவி பூஜாரிக்கு பப்ளிக்குடைய சப்போர்ட் அதிகமாக ஆரம்பிச்சது. ஆனா இப்படி இருக்கும்போதுதான் அந்த ரவி பூஜாரி ரொம்பவே மர்மமான முறையில அவருடைய உயிரை அவரே எடுத்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியே வருது. இது பொதுமக்களுக்கு அந்த 3 பேர் மேல இருக்கிற சந்தேகத்தை இன்னுமே அதிகமாக்குச்சு. ரவி பூஜாரி அவருடைய உயிரை அவரே எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவரை பத்தி தெரிஞ்ச எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா சிபிஐயோ ரொம்பவே முக்கியமான அந்த விட்னஸ் எப்படி இறந்தாரு அப்படிங்கறத பத்தி விசாரிக்கவே இல்லை. இன்னொரு முக்கியமான எவிடன்ஸா இருந்த அந்த ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ரெக்கார்டை பத்தியும் அவங்க விசாரிக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, அந்த 3 பேர் மேலையுமே இப்ப சிபிஐ எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படிங்கறதால மக்களுக்கு இப்ப சிபிஐ மேல இருந்த நம்பிக்கையுமே சுத்தமா போயிருது. ஆனா யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. நாட்கள் இப்படியே நகர ஆரம்பிக்குது. இப்போ இப்படியே 4 வருடங்களுக்கு மேல ஆகுது. இனியுமே சிபிஐ நம்புனா வேலைக்காகாது அப்படின்னு சௌஜன்யாவுடைய பேரண்ட்ஸ் 2016வது வருடம் பெங்களூருடைய கோர்ட்டுக்கு ஒரு மனு எழுதி போடுறாரு. அந்த பெட்டிஷனை படிச்ச ஜட்ஜ் உடனடியா அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா தான் இந்த கேஸ்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வருது. அடுத்ததா இப்போ இந்த கேஸை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண போற எல்லாருமே வேற வேற ஆபீசர்ஸ், வேற டாக்டர்ஸ். ஆல்சோ இவங்க எல்லாருமே கொஞ்சம் நேர்மையா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அது வரைக்குமே தெரியாத பல உண்மைகள் தெரிய வருது. முதல்ல அந்த 3 பேருக்குமே இந்த கொலையில சம்பந்தம் இருக்குதா அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி சந்தோஷ் கில்லரா இல்லையா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படிங்கறதால அதை பத்தின இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய நம்ப முடியாத விஷயங்கள் காத்துட்டு இருந்துச்சு. சௌஜன்யாவுடைய உடம்புல அவ கில்லரை எதிர்த்து போராடுனதுக்கான காயங்கள் இருந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும் பொழுது கில்லர் கண்டிப்பா ஒரு ஆளா இருந்திருக்க முடியாது அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்ல, சந்தோஷ் ராவுடைய உடம்புல இருந்த அந்த நகை கீறல்கள் சௌஜன்யாவுடையது கிடையாது. அது அந்த 3 பேருமே கில்லரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷ கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது மக்கள் அடிச்சதால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படுது. அதுக்கும் மேல சௌஜன்யாவுடைய இறந்த உடல் கிடைச்ச இடத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போலீஸ் அவங்க கண்டுபிடிச்சதா சொன்ன சந்தோஷுடைய ட்ரெஸ்ல சௌஜன்யாவுடைய எந்த ஒரு டிஎன்ஏவுமே இல்ல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. முதல்ல இந்த சந்தோஷ் யாரு, எங்கிருந்து வந்தாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பேக்ரவுண்டை விசாரிச்சு பார்க்கும்போது அவரு ரொம்பவே டீசென்ட்டான ஒரு குடும்பத்தை சேர்ந்த நபர் அப்படிங்கறதும், அவர் எப்பவுமே வழக்கமா இந்த தர்மஸ்தலாவுக்கு வர்ற ஒரு டூரிஸ்ட் அப்படிங்கறதும், சௌஜன்யா கொலை செய்யப்படுவதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடி தான் கற்கலா அப்படிங்கிற ஊர்ல இருந்து அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கறதும் தெரிய வருது. அப்படி அவர் பஸ்ல வந்ததற்கான டிக்கெட்ஸை கூட அவர் வச்சிருந்திருக்காரு. ஆனா அதை பத்தி சிபிஐ எந்த ஒரு விசாரணையுமே பண்ணல அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு.
அதுக்கப்புறமா அந்த 3 பேருக்கும் நிறைய டெஸ்ட் டாக்டர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்ததுல ஃபைனல் ரிப்போர்ட்ல அவங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சந்தோஷை செக் பண்ண டாக்டர்ஸ் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு டீட்டெயில சொல்றாங்க. சந்தோஷ் கொஞ்சம் மனரீதியா பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அப்படின்னும், அதாவது கேரளால அரிசியை திருடுனதுக்காக அடிச்சே கொல்லப்பட்ட மது எப்படியோ அதே மாதிரி தான் சந்தோஷுடைய மனநிலைமையும் இருந்திருக்கு. அதனாலதான் போலீஸ் சொன்ன எல்லாத்துக்குமே இவர் எதிர்த்து பேசாம அப்படியே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, சந்தோஷ்க்கு செக்ஸுவல் டிசார்டர்ஸும் இருந்திருக்கு. அதாவது சந்தோஷால செக்ஸுவல் ஆக்டிவிட்டீஸ்ல கம்ப்ளீட்டா இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்னு ரிப்போர்ட் வருது. சந்தோஷ் குற்றவாளி இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸே போதும் அப்படின்னு சந்தோஷ இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த உண்மை எல்லாத்துக்குமே தெரிய வர்றதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகியிருக்கு. எஸ், சந்தோஷ் தப்பே செய்யாம கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஜெயில இருந்திருக்காரு. இந்த வருடம் ஜூன் 16ஆம் தேதி தான் சந்தோஷ் குற்றவாளி இல்ல அப்படிங்கறத சொல்லி அவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சந்தோஷ் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறப்ப, அந்த 3 பேருமே குற்றவாளி இல்லை அப்படிங்கிறப்ப நிஜமாவே சௌஜன்யாக்கு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? சௌஜன்யா வழக்கம் போல அன்னைக்கு காலேஜ் முடிஞ்சதுமே 4:15 மணிக்கு அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து இறங்கியிருக்கா. அப்படி இறங்கி அவ வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஆப்போசிட்ல அவருடைய மாமா வந்திருக்காரு. அவருடைய மாமாக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போயிருக்கா. அப்பதான் திடீர்னு மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. மழை ரொம்பவே பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சதால மழை விட்டதுக்கு அப்புறமா நடந்து போகலாம் அப்படின்னு ரோடு ஓரமா ஒதுங்கி நின்னு இருக்கா. என்னைக்குமே ரொம்பவே பிஸியா இருக்கிற, மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற அந்த தர்மஸ்தலா ரோடு அன்னைக்கு பயங்கரமா மழை பெஞ்சதால அன்பார்ச்சுனேட்லி அந்த சமயத்துல அந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் இல்லாம இருந்திருக்கு. அப்பதான் சௌஜன்யாவுக்கு என்னமோ நடந்திருக்கு. சௌஜன்யா அன்னைக்கு காலேஜ் கிளம்பி போகும்போது காலையில சிரிச்ச முகத்தோட போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போன அவளுடைய முகத்தை என்னால இப்ப வரைக்குமே மறக்க முடியல அப்படின்னு அவளுடைய அம்மா சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 9, 2012 அன்னைக்கு காலேஜ் போயிட்டு சாயந்தரமா பஸ் ஸ்டாப்ல இறங்கி வீட்டுக்கு தனியா நடந்து போயிட்டு இருந்த 17 வயதான சௌஜன்யாவிற்கு அந்த கொட்டுற அடை மழையில அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தி கேஸ் ரிமைன்ஸ் அன்சால்வ்ட். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கூட அந்த பேரண்ட்ஸ் உடைய மனசு இன்னுமே தளர்ந்து போகல. நாங்க உயிரோட இருக்கிறதே எங்களுடைய பொண்ணை கொலை பண்ணவன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல இருந்தே அவங்களுடைய பொண்ணு மேல அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சேம் இதே மாதிரி ஆந்திரால ஒரு கேஸ் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல ஒரு வீடியோவை போட்டிருப்போம். ஆயிஷா மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுடைய தம்ப்நெயில் இருக்கும். எனக்கு சௌஜன்யாவுடைய கேஸை கேட்கும் பொழுது அந்த கேஸ் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த கேஸை நீங்க பார்த்தது இல்லை அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இதுல சௌஜன்யாவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம போடுற எஃபோர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இப்போ வரைக்குமே வீடியோவை லைக் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.